அருள்மிகும் வாராகி அழகிய வாராகி மயிலையின் வாராகி மழை தரும் வாராகி இனிய வாராகி குழந்தைகளை, மயிலையில் வாராகி 2015 தமிழ்நாட்டில் பட்டி தொட்டிகள் எல்லாம் ஐயப்பனுடைய புகழை பரப்பிக் கொண்டிருந்த, எல்லாருடைய மனதிலும் ஐயப்பன் என்ற உருவத்தை பதிய வைத்த திரு வீரமணியினுடைய வம்சத்திலே வந்த, அந்த பாட்டை எழுதிய வீரமணி கலைமாமணி வீரமணி சோமனுடைய புதல்வர் கலைமாமணி வீரமணி ராஜுனுடைய பக்தி இசை இங்கே தொடங்க உள்ளது. நம்மை பொறுத்தவரை வாராகியும் சரி, இந்த வாராகியை உலகுக்கு காட்டிய என்னுடைய குருநாதர் நம்முடைய பரமகுரு திரு சீனிவாசையரும் சரி, அவர் வழியிருந்த நானும் சரி, பல்வேறு நேரங்களில் பல்வேறு குடும்பத்திற்கு ஏணியாக இருந்துள்ளோம். ஏணி என்றுமே மேலே உயராது. ஏணியிலே ஏறி சென்றவர்கள் ஏணியை மறப்பது கலியுகத்தில் இயல்பு. அப்படி இந்த கலியுகத்திலும் என்றோ ஒரு நாள், ஒரு ஆஷாட நவராத்திரி பஞ்சமி என்று வருணன் கண் விழித்து மழை பெய்ய, பச்சையம்மன் திருக்கோயில் முழுவதும் தண்ணீர் இருந்தபோது கூட நான் ஒரு சங்கீத வித்வான், எனக்கு அமர இடமில்லை என்று சொல்லாமல் வாராகி முன்னால் நின்று நம்முடன் தோள் கொடுத்து அன்னை வாராகிக்காக புகழ் பாடியவர் கலைமாமணி வீரமணி ராஜு என்பதை இங்கே நினைவு கூறுகின்றேன். ஏனென்று சொன்னால், ஒரு மரத்திலே காய்த்த காய் அனைத்துமே கனியாகி மரமாக முளைத்தாலும் அது பயன் தரக்கூடிய மரமாக இருப்பதில்லை. 10 மரங்கள் முளைத்தால் அதில் ஏதாவது ஒரு மரம் மட்டும்தான் பயன் தரும். அப்படி நன்றி மறவா கலைமாமணி வீரமணி ராஜுடைய பாதார விந்தங்களுக்கு அவருடைய பாதம் தொட்டி நான் வணக்கம் சொல்வதிலே பெருமை அடைகின்றேன். ஏனென்று சொன்னால், 2ஆம் நாள் நிகழ்ச்சியிலே சொன்னேன், வேலை இல்லை, ஒரு மாதம் 1,28,000 ரூபாய் சம்பளம் வாங்கிய நான், வேலை இல்லை, என்னை வாராகி காப்பாற்ற வேண்டும் என்று கதறிய குழந்தையை 12வது நாள் 1,40,000 ரூபாய் சம்பளத்திலே அமர வைத்தவள் வாராகி. மயிலை வாராகி நடக்கிறது, நீ கொஞ்சம் வந்துட்டு போப்பா என்று சொன்னால், கார் பார்க்கிங்க்கு இடம் இல்லை, என்னால் நடந்து வர முடியாது என்று சொன்ன குழந்தையும் நம்மிடம் உண்டு. இதையெல்லாம் நான் ஏன் இங்கே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன்னா, சித்தார்த்துலேருந்து வந்திருக்க குழந்தைகளுக்கும் தெரியணும். ஒவ்வொரு தனிப்பட்ட குழந்தையும் வாராகியிடம் வந்து பயன்பெற்றவர்கள் மறந்தால் எப்படி பயனை வாராகி கொடுக்கிறாளோ அதை சுட்டிக்காட்டக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. அந்த கட்டுப்பாட்டின் கீழ் தான் 11 வருடங்களாக நம்முடைய வாராகி வழிபாட்டு மன்றம் இப்பொழுது வாராகி வார வழிபாட்டு மன்றமாக வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உருவெடுக்க உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஏதோ ஒரு முறையில் பச்சையம்மன் திருக்கோயிலிலே ஒரு கவள சோறுக்காக ஆடி மாதம் அடித்த காற்றிலே வந்து விழுந்த நான் இன்று மயிலையிலே குருஜி என்று சொன்னால், மயிலை குருஜிக்கு பின்னால் என்னுடைய பெயர்தான் இங்கே நிற்கிறது என்பதை பெருமையுடனும் ஆணவத்தோடும் கர்வத்தோடும் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். எனக்கு பின்னால் இருக்கிற கூட்டத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை. எனக்கு பின்னால் இருக்கிற வாராகியும் என்னுடைய குருவான வேல்புரி சீனிவாசையர் அவரை தவிர வேறு யாருக்கும் இந்த தலை வணங்காது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்முடைய
10ஆம் ஆண்டு நிறைவு விழாவை நாளை கொண்டாட உள்ளோம். இத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட நான் வாராகி கோயில் கட்டினோம்னா பக்கத்தில் யாரோ சொன்னாங்க அங்காள பரமேஸ்வரி கோயில் ஒருத்தர் கட்டினார். ஐயரு ஏதோ மந்திரம் பண்ணி கோயிலை கட்ட முடியலன்னு சொல்லி ஊர் பூரா பரப்புற கூட்டம் அந்த ஊருக்குள்ள இருக்கு. ஆனால் கோயில் கட்டுறவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்து ஒரு CD ரிலீஸ் பண்ணுங்கன்னு பணம் கொடுத்துட்டு போனார். அவர் பிறப்பால் கிறிஸ்துவர். அவருக்கு தெரியும் நான் யாருங்கிறது அவருக்கு தெரியும். நேற்று பேசிய குழந்தை குட்டு போட்டோம். பரமாச்சாரியரை பத்தி பேசுறாருங்க. பரமாச்சாரியரை பத்தி ஆகா ஓகோன்னு பேசிட்டு ஒரே ஒரு வார்த்தை, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த வாராகி வார வழிபாட்டு மன்ற நிர்வாகிகளுக்கும் மன்றத்துக்கும் நன்றின்னு கூட சொல்லலை. அதை பற்றியே சொல்ல ஒட்ட தேங்க்ஸே இல்லை. 1 மணி நேரம் பேசி 1.5 மணி நேரம் பேசி நான் வெளியில் வரணும்னு கேட்டேன். ஏம்மா அதை பற்றி நீ பதிவு செய்யலையே ஏன்னு கேட்டேன். அந்த அம்மானால பதில் சொல்ல முடியல. இவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர் வந்தோன்னா குருஜி வணக்கம்னு சொல்றாங்க. அந்த அம்மா நேற்று தான் அடித்த காலத்தில் வந்த ஒரு விஜய் டிவியில் எல்லாரையும் தூக்கி விட்டுறான். அதில் வந்து உட்கார்ந்துட்டு நான் கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அரங்கத்திற்கு யார் முதலாளி, அரங்கத்தில் யார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கூட ஒரு கிஞ்சித்து கூட அதை பற்றி நினைக்காம வந்து அப்படி நேரம் மேடையில் உட்காந்து பாடிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது நேற்று. அது ஒரு பெரிய வருத்தம் நமக்கு. அப்படி கட்டுப்பாடு இல்லாதவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வாராகி வார வழிபாட்டு மன்றத்திற்கு வேண்டாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்தோஷ்குமார் ஆகட்டும், முருகப்பன் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம அப்படி ஒரு கண்ட்ரோலாகவே போயிட்டு இருக்கணும், வேற வழி இல்லை. நிறைய சங்கங்கள் இருக்கு, இந்து தர்மத்தை பரப்புறதுக்கு பல வழிகள் இருக்கு. நம்ம கண்ட்ரோலா இருந்து எப்ப இந்த சங்கத்தை நடத்துகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்து தர்மம் காப்பாற்றப்படும், இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. எவ்வளவு பெரியவர்கள்லாம் வந்து உட்கார்ந்து நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அது கர்வம் இல்லை. அம்பாளுக்காக நம்மளை எல்லாம் ஒருங்கிணைத்தது வாராகி. ராஜுவும் சரி, நம்ம ராமகிருஷ்ணன் அவர்களும் சரி, எதால நீ நான் வாராகிங்கிற பெயரால் இணைஞ்சிருக்கோம், வேற எதுவுமே இல்லை. வாராகி தெரியலன்னு உங்களை யாருக்கு தெரியாது, என்ன யாருக்கும் தெரியாது. அதனால எதுக்கு நான் இத்தனையும் சொல்றேன்னு சொன்னா, திருவள்ளுவர் சொன்ன அந்த குறள் ஞாபகத்துக்கு வந்ததுனால இதை பத்தி பேச வேண்டியது. தவறா இருந்தா மன்னிச்சுங்க. ஏன்னா அவர் கச்சேரிக்கு இடைஞ்சலா நான் இல்லை. இது எதுக்கு சொல்றேன்னா, இது எல்லாருக்கும் தனி மனித நம்முடைய உறுப்பினர் வாராகி குழந்தைகள் ஒவ்வொருவரும் கணக்கில் எடுத்துக்கணும். ஒவ்வொருவருடைய இயல்புகளையும் செயல்பாடுகளையும் வாராகியும் குருஜியும் கண்காணிக்கிறாங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கணும். எப்பேற்பட்ட ஆகப்பட்ட காரியம் சூரியராஜ் வேண்டாம் தான் சொன்னோம். ட்ரஸ்டில இருந்து தூக்கணும். உதவி தலைவராக இருந்தார், தூக்கணும். வேண்டாம் பையா, வெளியில பையன்ட்டோம். இன்னைக்கு வரைக்கும் கிடையாது, ட்ரஸ்டுக்குள்ள கிடையாது, சங்கத்துல கிடையாது. அவரு இன்னைக்கு தேடி வந்து மண்டபத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து பேசிட்டு போறார். யாரு தவறு செய்தாலும் அரவணைக்கக்கூடிய பக்குவம் நமக்கு உண்டு. அதையும் நம்ம சொல்றோம். ஏன்னா தப்புன்னு உணர்ந்து வந்தா யாரா இருந்தாலும் நம்ம சேர்த்திக்கணும். அதை நம்ம சேர்த்துவோம்னு சொல்லி நேரம் எடுத்து தான் மன்னிச்சுங்க ராஜனா. இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு நமக்கு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம பேசாம போனா குருஜிக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைக்கிறான். குருஜிக்கு எல்லாமே தெரியும். சித்தாத்துல ஒரு பின்னு விழுந்தா நான் கேட்பேன் இந்த வாட்ச்மேனை. கேட்பேன் அங்கே ஏதோ ஒரு பின்னு விழுந்து யார் காஞ்சிபுரத்தில் கார் வந்ததுன்னு நான் எனக்கு தெரியாமே கேட்பேன். அங்கே கேமரா இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம். அது வாராகி தான் சிசிடிவி கேமரா, வேற யாரும் இல்லை. கேமராலாம் வைக்கிறேன், சிசிடிவி கேமரா வாராகி தான். இல்லைன்னா 10 வருஷமா இப்படி ஒரு கட்டுப்பாடா ஒரு சங்கம் நடத்த முடியாது. எல்லாரும் வந்துள்ள அனைவர்களையும் வருக வரு என்று வரவேற்கிறோம். திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் தன்னுடைய சொந்த காரியத்திற்காக சேலம் சென்றதால் இன்றைக்கு சீஃப் கெஸ்டா வர முடியல. நம்ம யாரை போடுறதுன்னு நினைச்சிட்டு வந்தோம். இந்த அரங்கத்தின் உரிமையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை இந்த விழாவிற்கு தலைமை வேற எங்கேயோ போகணும் நினைச்சு போக முடியலன்னு வருத்தப்பட்டு, இங்கே வருத்தப்படுறீங்க, நாங்க இருக்கோம் என்று சொல்லி இந்த மேடையை வீரமணி ராஜு அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். ஓம் சக்தி. சபையினருக்கு நமஸ்காரம்.
ரொம்ப அழகா சொன்னார் குருஜி. இந்த விஷயத்தை நான் உள்ள போல. வாராகி வார வழிபாட்டு மன்றத்திலே பாடுவதற்கு முதல்ல பாக்கியம் பண்ணியிருக்கணும். இது நன்றி மறக்கிறது அதுக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு மயிலாப்பூர்ல ரொம்ப அழகா சொன்னார், ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்த கோவில் அப்படின்னு. இன்னைக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்த கோவிலுக்கு இத்தனை பேர் வருகிறார்கள் என்றால் அதற்கு அங்கு வாராகி பிரதிஷ்டை ஒரு முக்கியமான காரணம் என்பதை நாங்கள் எல்லாம் உணர்ந்திருக்கிறோம். ஏன்னா நான் எப்போ போனாலும் இந்த பச்சையம்மன் கோயில் பின்னாடி ஒரு மழை போது ஞாபகம் இருக்கு. ஒரு நவராத்திரி மழை கொட்டுறது. நான் குருஜிகிட்ட சொல்லிட்டேன், நான் இன்னைக்கு பாட வரேன். குருஜி ஃபோன் பண்ணி சொன்னார், நாங்கள் குருஜியோட கட்டளை மீறதில்லை. நான் ஃப்ரீயா இருந்தேன்னா இதை விட என்ன பாக்கியம். மற்ற அம்பாளுக்கு பாடுறதுக்கும் வாராகிக்கு பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இது சத்தியமா இதை நான் மேடையில் உட்காந்து போய் சொல்ல முடியாது. அதுக்காக மற்ற நேரத்தில் போய் சொல்லுவேன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா மேடை சரஸ்வதி பீடம். எங்க சாந்தானந்த சுவாமிகள் சொன்ன பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இது நாங்கள்லாம் அந்த மகான்கள்கிட்ட குட்டுப்பட்டு இந்த ஆசீர்வாதம் வாங்க ரொம்ப அழகா சொன்னார். மயிலை குருஜிக்கு அப்புறம் மயிலாப்பூர்ல குருஜின்னு ஒருத்தர் தெரிஞ்சுன்னா இவர் தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நாங்கள் மயிலை குருஜின்னு எங்கள் சுந்தரராம சுவாமிகள் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் நான் குருஜின்னு தான் கூப்பிடுவேன். அவர் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. நாங்கள் அடிக்கடி ஏர்போர்ட்டில் பார்ப்போம். ஏர்போர்ட்டில் பார்க்கும்போதெல்லாம் பேசுவோம். இது என்ன, நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, வாராகி ஆசைப்பட்டாதான் நீ அவன் கோயில் உள்ள கால் வைக்க முடியும். அது சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி. எனக்கு குருஜி ஒரு வாட்டி நவராத்திரி போது ஃபோன் பண்ணார். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன் குருஜி, அதுக்கப்புறம் பேச மாட்டேன், பாட்டு தான். ராமகிருஷ்ணன் சார் உங்களுக்கு சேர்த்து குருஜி ஃபோன் பண்ணி எனக்கு இன்னைக்கு நீ பாடணுமே அப்படின்னார். எப்போ சொன்னார்? முதல் நாள் சொன்னார். குருஜி நான் வந்துடுறேன் குருஜி அப்படின்னா, நான் ஆர்கெஸ்ட்ரெல்லாம் கூட்டு வரட்டுமா மைக்குன்னா? குருஜி சொன்னார், ஒன்றும் ஆனால் நீ பாடினா போகிறோம்னா. அது எது தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா எனக்கு தெரியாது. சரி, மறுநாள் நான் அன்றைக்கி என் ஒய்ஃப் வந்தான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வந்துட்டு போகிறோம், சாயங்காலம் கிளம்புறோம், பயங்கர மழை. அப்போ என் ஒய்ஃப் கேட்டால், பயங்கர பச்சையம்மன் கோயிலில் மழைக்கு தங்குறதுக்கு கூட இடம் கிடையாது, என்ன பண்ண போகிறாள் அப்படின்னா. இல்லை குருஜி வர சொல்லியாச்சு, போவோம், அம்பாளை 2 பாட்டு பாடுவோம், மழை இருந்தான்னு அம்பாளை பாடுறதுக்கு என்ன பாடிட்டு ஓடி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. அப்போ குருஜி அங்கே நிற்கிறார், எங்க கொட்டுற மழையில். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், செல்ஃபாக ஒரு ஷெல்டர் தேடிட்டு சேஃபாக உள்ளே போய் நிற்போம். குருஜி அந்த மழையில் நின்றுட்டு போகிறவாளுக்கு சுண்டலும் புளியோதரையும் சுட சுட கொடுத்துட்ருக்கார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த வாராகி மேலே இருக்கிறவருக்கு இருக்கிற பக்தி, அந்த டெடிக்கேஷன். ஒரு வார்த்தை சொல்ல, அப்புறம் வாராகி தவிர நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன்னு. இந்த பக்தி வேணும். அந்த திடமான பக்தின்னு சொல்ல மகாபெரிவா சொல்லுவா. இந்த பக்தி இருந்துச்சுன்னா போறண்டா, ஒன்னை காப்பாற்றுறதுக்கு வருவான் அப்படின்வான். அது மாதிரி வாராகியுடைய துணை யார் ஏணியிட்டு உதைத்தாலும், வாராகி நம்ம பக்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம யாருக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி சீஃப் கெஸ்ட்டை பற்றி சொன்னார். நம்ம வாராகி ஃபங்க்ஷனில் நம்ம சீஃப் கெஸ்ட்டு எப்போவுமே வாராகி தான். இந்த மாதிரி ஜம்முன்னு பல உட்காந்துட்டு. ஆனால் இன்னைக்கு ராமகிருஷ்ண சாருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவர் சொன்னார், இப்போ 4-5 இடம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. இது நாங்கள் கூப்பிட்டு அவர் வரல. வாராகி எங்கள் ராமகிருஷ்ண சாரை பார்த்து ஒரு 2 மணி நேரம் அவள் பாட்டை கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அவ்வளோதான். வருகை தந்து இந்த சிறப்பு நாள் வருகை தந்து ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். இந்த விழாவை 10 ஆண்டுகள் என்ன, 25வது ஆண்டுக்கு நான் தான் பாடுவேன், 50க்கும் நான் தான் பாடுவேன். இது எனக்கு பேராசையாக கூட இருக்கலாம், சுயநலமாக கூட இருக்கலாம். ஆனால் ஆள் போல் தழைத்து 100 வருஷ விழாவை எங்கள் குருஜி கொண்டாட வேண்டும். அதற்கு இந்த மாதிரி பாருங்க, இத்தனை இளைஞர்கள், அதுதான் ரொம்ப சந்தோஷம். இத்தனை இளைஞர்கள் அவர் சேர்த்துக்கார் அப்படின்னா சார், ஒருத்தரோட பேச்சை ஒருத்தன் கேட்க மாட்டான் சார். அண்ணன் பேச்சை தம்பி கேட்க மாட்டான், அப்பா பேச்ச புள்ள கேட்க மாட்டான், அம்மா பேச்ச புள்ள கேட்க மாட்டான். அவன் தந்தை மகன் காற்று உதவி, அது மாதிரி அவன் அது மாதிரி நான் சொல்ல சாதாரணமா. ஆனா இன்னைக்கு எங்க குருஜி ஒரு வார்த்தை சொல்லி, 200 பேர் வாலண்டியர் வாங்கினா அப்படின்னு இத்தனை பேர் வந்திருக்கான் அப்படின்னா, எங்க பாருங்க, வேடந்தாங்கல்ல இருந்து மயிலாப்பூருக்கு வந்திருக்காங்க. என்ன டிஸ்டன்ஸ், எத்தனை முடிஞ்சு கச்சேரி முடிஞ்சு பஸ் இருக்குமா, இருக்காதா, வேனா, காரா,
அதை பத்தி கௌரவம் இல்லாம இங்க வந்திருக்காங்கன்னா என்ன, அந்த குருஜின்ற ஒரே பர்சனாலிட்டிக்காக அவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் குருஜின்னு கூட சொல்ல மாட்டேன், குருஜிக்காகவும் வாராகிக்காகவும் அந்த குழந்தைகள் வருகை தந்திருக்கிறார்கள். எனக்கு நிறைய ஐயப்பன் பாட்டு பாடணும்னு சொன்னா, கண்டிப்பா ஐயப்பன் உனக்கு என்ன பாட்டு வேணுமோ பாடுறேன். சௌரியமா இதை விட பாட்டியும் கிடைக்காது. இந்த மேடையை எனக்கு அளித்த குருஜி அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பில் பணிவார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்து, வாராகி வழிபாட்டு மன்றத்துக்கு அதை சார்ந்த எல்லாருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளை கூறி, சிறப்பு விருந்தினராக இல்ல அவர் சிறப்பு விருந்தினர் சொல்லி தனியா வைக்க வேண்டாம், ஏன்னா நம்பாளவர், அதனால என்னுடைய மதிப்பிற்குரிய ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்களை கூறி நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். வணக்கம் வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. இதுக்கு என்ன ராகம் வருதோ வாராகி ராகம் தான். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலராள் நோக்குண்டாம், மாமலராள் நோக்குண்டாம், மேனிலுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு, அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம்போ நல்ல குணம் அதிகமாம், அருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுதக்கால், ஞான கணேசா சரணம், ஞான சக்தியே சரணம், ஞான ஸ்கந்தனே சரணம், ஞான மணிகண்டா சரணம், ஞான சத்குருவே சரணம், ஜகத்குரு ஸ்ரீ காமகோடி சிருங்கேரி பீட ஆதிசங்கர பகவானே சரணம், குரு ஸ்ரீ ஞானானந்தா சரணம், சத்குரு ஸ்ரீ ராகவேந்திரா சரணம், ஷீரடி சாய்ராம் பகவானே சரணம், என் அன்னையே சரணம், கண்ணப்ப சுவாமிகளே பாம்பன் சுவாமிகளே சரணம், சத்குரு சாந்தானந்தா சரணம், மயிலை மாமுனியே சரணம், அருணகிரி நாத பெருமானே சரணம், வள்ளலார் சுவாமியே சரணம், 63 நாயன்மார்களே சரணம், ஆழ்வார் பெருமக்களே சரணம், ஆஞ்சநேய பகவானே சரணம், கவி குஞ்சரமே
கவி குஞ்சரதாசனே சரணம் எங்கள் குருவே, வீரமணி சுவாமியே சரணம், கணபதியே சரணம், கணபதியே சரணம், கணபதியே சரணம், பிரபோ கணபதியே சரணம், பிரபோ கணபதியே சரணம். பிரபு கணபதியே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதியே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபு கணபதியே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதியே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபு கணபதியே 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 ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம். சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் 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 சன்னதி சரணடைந்தோமே, சன்னதி சரணடைந்தோமே, சாந்த சித்த சௌபாக்கியம் யாவையும் சாந்த சித்த சௌபாக்கியம் யாவையும் சாந்த சித்த சௌபாக்கியம் யாவையும் சாந்த சித்த சௌபாக்கியம் யாவையும் தந்தருள் கணபதி நீயே, தந்தருள் கணபதி நீயே, தந்தருள் கணபதி நீயே, பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதி 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 ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம். மகாபெரியவர் சொன்னது ஒரு வாட்டி பகவான் நாம சொன்னா ஒரே ஒரு வாட்டி தான். வால்யூம் 6 தெய்வத்தின் குரல்ல இருக்கு. ஒரே ஒரு வாட்டி பகவான் நாம சொன்னா உன்னோட 21 தலைமுறைக்கு யாற்றி சாப்பாட்டுக்காக கையை கட்டின்னு நிக்க வேண்டாம். ஒரு வாட்டி சொன்னாலே நம்ம இன்னைக்கு 2 மணி நேரம் இதான். அதனால பகவான் நாமத்தை சொல்லி கூச்சப்பட வேணாம், வைக்கப்பட வேணாம். இதை விட முக்கியமான விஷயம் மகாபெரியவர் சொன்னது, காசு பணம் இல்லாம செக்குக்கு கிரெடிட் கார்டு ஒன்றும் இல்லாம பகவான் நாமத்தை நீ சொன்னேன்னா சுகர் பிபி பக்கத்துல வராது. இது நான் சொன்னது இல்லை, மகாபெரியவர் சொன்னது. அதனால வெட்கப்பட வேண்டாம். உங்க குரல் எங்க குருஜிக்கு கேட்கலனாலும் பரவாயில்ல, எங்க ராமகிருஷ்ண சாரை கேட்கலனாலும் பரவாயில்ல, அங்க கேட்கணும். ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி கம் கம் கணபதி ஓம் ஆதிமூல கணநாத கஜானன ஆதிமூல கணநாத கஜானன ஆதிமூல கணநாத கஜானன ஆதிமூல கணநாத கஜானன அற்புத நவள ஸ்வரூபா அற்புத தவள ஸ்வரூபா தேவ தேவ ஜெய விஜய விநாயக தேவ தேவ ஜெய விஜய விநாயக தேவ
தட்சமுக கணபதி, கன்னிமூல கணபதி, பம்பா கணபதி, கற்பக கணபதி. ஓ ஓ ஓ கணபதி 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 ஓ. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுரமூபதியே. முருகனே செந்தி முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே முருகை முகன் தம்பியே. நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் யான். குலதெய்வமே கொடுமளூர் குமரா, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே பாடுகின்றேன் யான். முருகா முருகா, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் யான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அற்புதமான ஹார்மோனிய கலைஞர் 83ல இருந்து என்னோட இருக்கார். இது பெரிய விஷயம் தெரியுமா? அவர் வாசிக்கிறது நீங்க எல்லாம் பார்க்கலாம், ஆனா நீங்க கைத்தட்டி ரசிக்கிறது அவரால் பார்க்க முடியாது. கடவுள் அவ்வளவு பெரிய குறைய அவர் கொடுத்திருந்தாலும், எந்த ஊருக்கு போனாலும், மொரிஷியஸ் போனா, சவுத் ஆப்பிரிக்கா போனா, எங்க சார் உங்க கீபோர்ட் வந்திருக்காரா, பாபு சார் வந்திருக்காருல அப்படின்னு கேட்பாங்க. அவரால் மற்றவங்களை பார்க்க முடியாது, ஆனா நீங்கள்லாம் ரசிக்கிறதுக்கு அவருக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும். ஆனா இந்த சன்னிதானத்தை சொல்லியாச்சுன்னா டிக் ஆயிடுதுன்னு அர்த்தம். பாலும் தேனபிஷேகமும், பாலும் தேனபிஷேகமும், பாலும் தேனபிஷேகமும், பாலும் தேனபிஷேகமும், பக்தர்களின் காவடியும், பக்தர்களின் காவடியும், பார்த்தவர்கள் மனம் குளிர, பார்த்தவர்கள் மனம் குளிர, அரங்கிரி தேவராக சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. சின்ன 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 ஆஹா சின்ன ஓஹோ சின்ன 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 ஆஹா சின்ன ஓஹோ சின்ன 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 முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. செந்தூர் கடற்கரையில், செந்தூர் கடற்கரையில், செந்தூர்